ஹாய் கைஸ், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் 10th படித்த ஸ்கூலில் தான் இருக்கேன். அதுவும் இப்போ என் கிளாஸ் ரூம்குள்ளே போக போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் என் கிளாஸ் ரூம்குள்ளே போக போகிறேன். ஸோ இதுதான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் இது எல்லாமே ஃபேவரட்டான ப்ளேஸ். எதையுமே மறக்க முடியாத மெமரிஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப அதாவது நிறைய மெமரிஸ் நிறைஞ்ச இடம் அந்த ஸ்கூல் லைஃப் அவ்வளோ தெரியும். ஸோ என்னுடைய சீட் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே தான் நான் உட்காந்து கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். அதுக்கப்புறம் இந்த சைடு கூட அது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அடுத்து இந்த இதோ நல்லாயிருக்கும். ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம் ஸ்டாஃப்ஸ் நடத்தும் போது. அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருக்குது. அதுதான் பெரிய ஹைலைட்டு. ஒரு சில பெஞ்செல்லாம் மாற்றவே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. ஸோ நல்லா இருக்குது. கடன் ஓடிட்டே இருக்குது. கிளாஸ் ரூமோட போர்டு, இந்த போர்டெலாம் எழுதி போட்டிருக்கேன். ஆனால் என்ன எழுதுன்னு சரியான ஞாபகம் இல்லை. ஸோ இந்த பிளேஸ் பிடிச்ச பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஜாலியாக கதை அடிச்சுட்டு இருக்கும் இந்த பிளேஸில். அப்புறம் இந்த பிளேஸில், அப்புறம் இந்த பிளேஸில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ எங்கெல்லாம் கீழெல்லாம் உட்காந்து டெஸ்ட் இருக்கும், எக்ஸாம் எழுதுருக்கேன். தமிழையா எக்ஸாம் வைப்பார். ஸோ அதெல்லாம் இங்கெல்லாம் எழுதி வைப்போம். இங்கே எங்கள் தமிழையா கிளாஸ் எடுக்கிறப்ப அந்த சைடு கேர்ள்ஸு, இந்த சைடு பாய்ஸ் இப்படி கீழே உட்கார வச்சு தான் கிளாஸ் எடுப்பார். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ மறக்க முடியாத மெமரிஸ். இங்கிலீஷ் மேமு, மேக்ஸ் சாரு, ஸோ சயின்ஸ் சாரு, சோஷியல் சாரு எல்லாருமே அப்போ நல்லாயிருக்கும் மெமரிஸ். எங்கள் ரூம் பார்த்திங்கன்னா 2 டோர் இருக்கும். ஒன்று இது, இன்னொன்று இது. ஓகேங்களா? இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டாஃப்ஸ் நடத்திருக்கிறப்ப இந்த ஜன்னல் ஓப்பனில் இருக்கும், விண்டோ ஓப்பனில் இருக்கும். எல்லாம் ஜாலியாக வெளியே பார்த்துட்ருப்போம். ஸோ யாரும் கிளாஸுக்கு வச்சுக்க மாட்டோம். அடுத்து இன்னொரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸையும் மேலே போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸு ஜாலி. அப்படியே இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் மேலே தான் இருந்தோம். இது ஒரு கிளாஸ் பார்த்தா நல்லா வீவிரங்கள் தெரியும். ஸோ ஜாலியாக இப்படி யாராவது பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கலாம். அப்புறம் இப்படி வருவோம். ஸோ இங்கே தாங்க உட்காந்து சாப்பிடுவோம் மதிய டைமில் ஜாலியாக. வரும் கிரவுண்டில் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ கிரவுண்ட்லேயும் சாப்பிடுவோம், இங்கேயும் சாப்பிடுவோம். ஸோ இந்த இடத்துலாம் எக்ஸாம் எழுதிருக்கும், டெஸ்ட்டு எழுதிருக்கும். அப்புறம் அப்படியே இப்படி வந்தால் அந்த பிளேஸ் இது மறக்க முடியாத பிளேஸ். இங்கேருந்து முன்னாடி போய் பார்க்கலாம். இது ஒரு பெரிய கிளாஸுங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரையும் இருக்கும். ஸோ இது 2மே சேர்ந்து ஒரே கிளாஸ் தான். ஸோ இதுவும் அப்படியே தான் இருக்குது, எதுவும் மாறலை, எல்லாம் அதே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 கிளாஸ், அதாவது இப்படி பார்த்த மாதிரி ஒரு கிளாஸ், அப்படி பார்த்த மாதிரி ஒரு கிளாஸ். இந்த 2 கிளாஸ் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸாம் எழுதியிருக்கும், டெஸ்ட் எழுதியிருக்கோம், அடி வாங்கியிருக்கும், முக்கியமாக கேக் கட் பண்ணியிருக்கோம். ஆமாம், இது ஏதோ பெரிய கிளாஸ் மாதிரி இருக்குடா. ஆனால் எங்கேயாவது நேம் எழுதி வச்சது இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா அழைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஓப்பனில் இருக்குதா. அதுதான் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்த இடம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லேயும் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஜாலியாக இருக்கும். நிறமே கேவலமாக ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்க்கலாம் தெரியும். ஸோ இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எங்கள் ஸ்கூலோட கிளாஸ். ஸோ நிறையா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கான்டாக்டில் இல்லாமலும் இருக்காங்க. அது கஷ்டம் தான் யாருக்காக இருந்தாலையும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஸ்கூலோட வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.